ரொம்ப பெருசு சங்கீதா இது. நல்ல பெருசா நல்லா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்க குச்சி குச்சி இருக்கு இன்னும் பாரு. பாவுக்கா நல்ல பூ மொக்குன்னு பாக்க எவ்வளவு மொக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டா இருக்கும் நான் சாப்பிடுறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போறோம். காலையில எஞ்சி பால் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வரையும் சேர்த்தே போட்டுட்டேன் லஞ்சுக்கா. ஆமா, நீ டிஃபன் எதுவும் பண்ணல, லஞ்ச் எல்லாம் பண்ண போறேன். சரி என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகே ஓகே. ஜஸ்ட் என்ன வேணும் பாப்பாக்கு? பால் வேணுமா? பால் வேணுமா? ஜஸ்ட் இன்னைக்கு ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா போகல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்கூல் என்கொயரி பண்றதுக்காக நீங்க இவ்வளவு கூட்டிட்டு போறா ஃப்ரெண்ட்ஸ். சோ சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு போலாம். ஓகே ஓகே ஓகேவா? பால் குடிச்சிட்டு போறோம். பால் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போலாமா? ஆமா, விஜயதசமி வருது இல்லையா? ஆமா, சோ அதுக்காக தான். சரி போவா சமைக்கலாம். நான் வந்து என்ன குழம்பு வைக்க போறேன் தெரியுமா? மத்தியில போய் வெண்டைக்காய் பறிச்சு வந்து வெண்டைக்காய் கார குழம்பும் அப்படி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு நேற்று வாங்கிட்டு வந்தோம்ல, இத பொரியல் பண்ணிடலாம். பொரியல் சூப்பரா இருக்கும். மிளகாத்தூள் போடாத அப்படி பிளைன் பொரியல் பண்ணா ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். பால் இங்க கொச்சிட்டே இருக்கும். ஸ்லோ வச்சுட்டு போயிட்டு காய் வெட்டிட்டு வந்துடலாமா? ஓகே வா. நம்ம மொட்டை மாடியில இருக்க வெண்டைக்காவை பறிச்சு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, குப்பை போட்டுட்டு ஜெஸ்விதா தான் வெண்டைக்காய் பறிக்கிறதுக்கு அவர் தான் முன்னாடி வேகமா வருது. மண்ணக்காய் கிடையாது, வெண்டைக்காய். மேல எதுக்கு போறோம்னா மண்ணக்காய் பறிக்க போறோம். அங்க கடை கடை நாங்க வெண்டைக்காவே முத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். முத்திச்சுதான் நினைக்கிறேன். ஏய் நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் செடியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. கூட எடுத்துட்டு வா. கூட காட்டு. வெண்டைக்காய் அறுவடை. என்னக்காமா இது? இது முத்திச்சு பேபி. பரவாயில்ல போடு. நல்ல வெண்டைக்காய் மட்டும் போடு. முத்தினதெல்லாம் கட் பண்ணிடு. வெண்டைக்காய் செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஹைட்டா வந்தது வெட்டி விட்டோம். அது கிளை வந்து அந்த கிளையிலே நிறைய காய் காய்க்குது. ஆமா, சரியான காய். இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்திலே நாங்க வந்து டபு பண்ணிட்டோம். நிறைய வந்து மரம் செடி, இந்த மாமரம், அதுக்கப்புறம் இந்த பப்ளி மாசு, லெமன் செடி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல காய் வரவே வராது. எப்போ வரும்னு தெரியாது, சீசன் டைம் தான் வரும். அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி சொல்லி சிறு உடனே அறுவடை பண்றோம்ல, அது மாதிரி வந்து வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இது நமக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நிறைய தொட்டி வந்து நாங்க வீணாக்கி வச்சாச்சு. பாப்போம் அடுத்த தடவை எல்லாத்தையும் மாத்திடலாம் சங்கீதா. அம்மா இதுல போடுமா. என்னடா இது செடிக்கு அடியில நிறைய இருக்கு போல. ஆமா, நான் லாஸ்ட் டைம் வெண்டைக்காய் பறிக்கும் போது கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணனா, வெண்டைக்காய கூட கத்திரிக்கோலால் தான் கட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நமக்கு வசதியா இருக்கு, அதுல பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, இங்க ஒண்ணு இருக்கு பாரு. ஏய் இலை கூட இருக்குதுப்பா. காட்ட எவ்வளவு வெண்டைக்காய் காட்ட. பயிர் ஃபுல்லா இருக்குடா. முன்னாடி தண்ணி வா ஜெஸ்டா வா. இங்க பாருங்க எந்த அளவுக்கு வெண்டைக்காய் காய்ச்சிருக்குன்னு. இவ்வளவு வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. அந்த செடியில ஒரு வெண்டைக்காய் இருக்கு. அதையும் பறிச்சிடலாமா? என்ன இவ்வளவு பெருசா இருக்கு வெண்டைக்காய்? கண்டிப்பா முத்தி இருக்கும். நல்லா பெருசாயிட்டு எல்லாமே முத்திருச்சு. ஆமா, ரொம்ப பெருசாயிட்டு. நிறைய வெண்டைக்காய் முத்தி போயிடுச்சு. அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு வைக்க முடியாதோ? முத்தின வெண்டைக்காய் எல்லாம் எடுத்துரு. முத்தின வெண்டைக்காய் எல்லாம் எடுக்கணும். எல்லாமே முத்தி தான் போயிருக்கு. எல்லாமே முத்திச்சா? பாவக்காய் பண்ணிக்கலாமா? பாவக்காய் குழம்பு வச்சிடலாமா? ஓகே. பாவக்காய் இருக்கா முதல்ல? இருக்கு. இதான் வெண்டைக்காய் வந்தது. பாவக்காய் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷா பாவக்காய். ஒரு பாவக்காய் தான் நீட்டா இருந்துச்சு, மத்ததெல்லாம் குட்டை குட்டியா ஆயிடுச்சு. ரெண்டு அதெல்லாம் பின்ன அறுவடை ஆகும், சின்னதா தான் இருக்கும். மூணு தான் இருக்கு. ஏய் இருக்குப்பா, 4 அவ்வளவுதான். 4 வெண்டைக்காய், 4 பாவக்காய் தானா? இந்தாப்பா நீ வச்சுக்கப்பா. இது
பொடி ஏத்தி விட்டுன்னா வச்சுக்க நிறைய காய்ச்சிருக்கும். ஆமா நான் பொடி ஏத்தல ஃப்ரெண்ட்ஸ். பொடி ஏத்தாம விட்டாச்சு அது பரவத்துக்கு வழி இல்லாத. பாவக்காய் பாரு எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாரு. காட்டுமா பாவக்காய் குட்டி குட்டி இருக்கு என்ன பாரு. பாவக்காய் குட்டி குட்டியா இருக்குதா. இந்த இங்கிலீஷ்காரங்க வந்து தமிழ் பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஜெசிதா பேசுறாரு. பாவக்காய் குட்டி குட்டியா இருக்குல்ல ஜெசிதா. அவ்வளவுதான் பிடிக்குமாமா? அவ்வளவுதான். வா கீழே ரோஜா பூ பூத்துருக்கு அது மட்டும் கட் பண்ணி போயிடலாம். இது அத்திப்பழம் பழுத்து தானே இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். அத்திப்பழம் பழுத்துச்சு அவ்வளவுதான் பழுத்துச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய அத்திப்பழம்னு சொல்லிட்டு நல்ல பெருசு. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பெரிய அத்திப்பழம் நாங்க பார்க்கவே இல்லை நம்ம வீட்டுல. ரொம்ப பெருசு செஞ்சா இது நல்ல பெருசா நல்லா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடலாம். பிரி கழுவிட்டு சாப்பிடலாமா? கழுவிட்டு போய் சாப்பிடலாம். பாலே குடிக்கல. பாலுக்கு முன்னாடி சாப்பிடலாமா தெரியல. சரி பால் குடிச்சிட்டு சாப்பிடலாம். ஓகே இங்க பாருங்க நம்ம ரோஸ் செடிய நல்ல பூ மொக்குன்னு பாக்க எவ்வளவு மொக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் செடியில இதுதான் நம்ம வாங்கினதுல இதுதான் நிறைய பூ பூத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பூ வச்சதே கிடையாது. நாங்க வாங்கிட்டு வருவோம் பூ பூத்துறோம் காஞ்சிரும் உடனே. இதெல்லாம் நேத்தே பறிச்சிருந்தா அழகா இருந்து பூ வச்சிருந்திருக்கலாம். நல்லாதான் இருக்கு பறிச்சு. நிறைய பூ பறிச்சு நான் சாமிக்கே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெருசா பூக்குதுல நான் பாக்காத பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா கட் பண்ண பக்கத்துல நிறைய மொக்கு இருக்கு. நாளைக்கு பூக்கிறதுக்கு 3 மொக்கு தயாரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் எவ்வளவு பூ மாதிரி இருக்கு. அழகா பெருசா பூத்துருக்கு. இது அழகா 2 பூ வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வச்சிடலாங்க பாருங்க. சூப்பரா பூத்துருக்கு. இங்க பாருங்க 3 பூ இது எல்லாம் மொத்தமா பூக்கும் பேபி. ஒரே டைம்ல பூக்கும்னு நினைக்கிறேன் 3 பூ. அப்புறம் தேவ ஒரு அரும்பு வச்சிருக்கு பாரு. ஆமா புதுசா கிளை வருது எல்லாத்துலயும் அரும்பு வச்சு. எதுல போடனா? இதுல போடு. காட்டு. அவ சொல்ற பாரு இதுல போடு. ஏய் எங்க பால் குடிக்குமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மத்த எல்லாமே இதெல்லாம் நான் வந்து விதை போட்டேன். எதுவுமே முளையில ஃப்ரெண்ட்ஸ். விதை போட்டேன். மக்காச்சோளம் எல்லாமே சின்ன வீராம்பட்டினம் திருவிழாக்கு போனோம்ல திருவிழா கடையில வாங்கின விதை. ஒரு விதை கூட வந்து பாத்தீங்கன்னா வளரவே. போயிட்டு இந்த செடி விக்கிறாங்களா விதை விக்கிற கடையில போய் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் எல்லாமே. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை எல்லாம் வச்சேன்ல முருங்கெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. இது வளரவே இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை போட்டேன். கொத்தமல்லி பறிச்சு இது பண்ணலாம் சொல்லிட்டு இது பெருசா இல்ல. ஆனா பூவே பூத்துச்சு பாரு கொத்தமல்லி. கொத்தமல்லி ஆமா பூ வச்சுட்டு கொத்தமல்லி காய் காய்க்கும். எங்க இருக்கு பாரு கொத்து கொத்தா கொத்தமல்லி இருக்கு. அப்புறம் இருக்கு இதெல்லாம் நான் தான் பறிக்கல. பறிக்காம விட்டதுனால இங்க பாரு அழகா பூ பூத்துச்சுன்ற. பூ வச்சிருச்சு. கொத்தமல்லி இதுல போடுன்றாரு ஒருத்தர். கொத்தமல்லி வேணுமா? நல்லா இருக்கு இருக்கட்டும். இது நாளைக்கு இல்லாதப்ப ரசம். கொத்தமல்லி ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த மருதாணி. கொத்தமல்லி வேணாமா? சரி போலாமா? மருதாணி ஒரு நாள் பறிச்சு அழகா கையில வச்சுக்கலாம். போலாம் வா. நம்ம அறுவடை பண்ண காய் தான் போறோம். குட்டி குட்டி ஆயிடுச்சு. செடி இது மாதிரிதான் காய் காய்ச்சா நல்லா இருக்கும். செடி வந்து கொடி பரவாதனால அப்படியே குட்ட கொட்டியா ஆயிடுச்சு. அறுவடை ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஆமா அறுவடை ஆயிடுச்சு. வெண்டைக்காய் எல்லாமே முத்திடுச்சு. இன்னும் குட்டியா இருக்கிறது கூட முத்திடுச்சு பாரு. முத்து நல்லாதான் இருக்கு. முத்தன காயெல்லாம் வந்து இப்படி செக் பண்ணி பாத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிட்டு முத்தனதெல்லாம் எடுத்துடலாம். ஆமா முத்தனது போட்டா அப்புறம் சாப்பிட நல்லாவே இருக்காது. நல்லா இருக்குது மட்டும் போட்டு அதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரிதான் நம்ம காய் செக்கிங் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் முத்தனது முத்தாததுன்னு என்ன பேபி எல்லா வெண்டைக்காயுமே வந்து பாத்தீங்கன்னா முத்தி போயிடுச்சு. நேத்தே பறிச்சிருக்கு. நான் எப்பயுமே 2 நாளைக்கு ஒரு தடவை பறிச்சு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். கவர்ல வச்சா நல்லா இருக்கும். நான் விட்டுட்டேனா அங்க அங்க வெளில போனதுனால எல்லாமே முத்திட்டு. என்ன 4 நாள் வெண்டைக்காய் தான் இருக்கு. வச்சு வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாமா? வெண்டைக்காய் குழம்பு வேணாம் வேற ஏதாவது குழம்பு. இவ்வளவு வெண்டைக்காவும் முத்தி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 நாள் வெண்டைக்காய் தான் இருக்கு. இது மட்டும் தான் பிஞ்சு வெண்டைக்காய். மற்றது எல்லாம் முத்தன வெண்டைக்காய். தோல் வருது. இதெல்லாம் மெல்ல கூட முடியாது. நல்லாவே இருக்காது. மாட்டுக்கு போட்டா மாடு சாப்பிடுமா? சாப்பிடும். என்ன குழம்பு வைக்கலாம் டிசைட் பண்ண? ஏதாவது ஒரு குழம்பு வச்சிடலாம். கொதிக்குது. பாப்பாக்கு பால் கொடுத்துரு. ஜெசிதாக்கு பால், அப்பாவுக்கு காபி, அம்மாக்கு காபி.
யாருக்கு டீ? டீயா? உனக்கு டீயா? வேற உனக்கு டீ தான் போடுறேன். ஜெஷிதாக்கு டீ வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பால் தான் குடிக்கணும் ஜெஷிதா நீ. சரி சரி ஓகே ஓகே டீ குடிப்பா. காஃபி கொண்டு வராங்களா போ. ஒருத்தருக்கு வேணாமா பால் கோச்சிங் பண்ணிக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து டீ தான் வேணுமா, பால்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு கோச்சிக்கிட்டே நிக்கிறாரு. இந்த வயசுல உனக்கு என்ன கோச்சிக்கிற? குடிக்கிறியா? பால் குடிக்கிறியா? குடி குடி. இந்த வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? நான் குடிச்சிருவேன், அப்பா குடிச்சிருவேன். அவர் வேணாமா, நம்ம வேலை கிடையாது, போய் வேலை பார்க்கலாம். நமக்கு ஆமா, பசி எடுத்தா தானா குடிப்பாரு. ஆமா, வயிற்று காயம் போடும். காஃபி நாங்க குடிக்க போறோம். குடு, எனக்கு கொடு. நான் காஃபி குடிக்கிறேன், நீ டீ குடி. சரி, மணி நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தா இப்ப எப்படி குடிக்கிறான்னு தெரியலையா? அவரே வந்தாரு பால் வேணுமான்னு கேட்டு குடிக்கிறாரு. பசி எடுத்தா தானா குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ வேணுமா? டீ. சரி குடி குடி குடி. பசி எடுத்தா தானா குடிப்பேன். நல்லா இருக்கமா? நல்லா இருக்கா ஜெஸ்டா? நல்லா இருக்கா? சக்கரை போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா வேணாம் வேணான்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தானா அவரே கேட்டு குடிக்கிறாரு. அவ்வளவுதான். நான் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறதுக்காக கட் பண்றேன், பொரியல் பண்ணிடலாம். சும்மா அந்த வந்து கொஞ்சமா காய் போட்டு பாவக்காய் குழம்பு வச்சுட்டு மரவள்ளி கிழங்கு வந்து பரட்டிடலாமா? ஓகே. இது பொரியெல்லாம் பண்ணோம்னா தோல் வந்து எடுத்துட்டு கட் பண்ணி வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி அவிச்சு சாப்பிட்டா தோலோட அப்படியே கட் பண்ணி வேக வைக்கலாம். அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி பொரியல் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சாச்சு. சாதம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே குழம்பு வச்சிருந்தா நல்லா முடிஞ்சுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து குழம்பு வைக்க வேண்டியதான். நான் போன் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, போன் பேசிட்டு சமைச்சிட்டேன். நீ எங்க போனீங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா அதுக்குள்ள அவங்க அம்மாவுக்கு போன் பேச ஆரம்பிச்சுட்டு இங்க பாருங்க போன்லயே தான் இருக்கு. கேக்குறாரு, கேள்வி கேக்குறாரு, போன் பேசுறேன். பாருங்க, பாவக்காய் நம்ம வீட்டுல காய்ச்ச பாவக்காய் தான் நல்லா ஒரு குழம்புக்கு வந்துருச்சுப்பா. ஆமா, பாவக்காய் கொஞ்சமா போட்டாலே போதும். புளி கரைச்சி வச்சிருக்கேன், புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாவக்காய் குழம்பு புளி ஊத்திட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமா சேர்த்திருக்கேன். பாவக்காய் குழம்பு ரெடி. இது வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கணும், கொஞ்சம் சுண்டி வரணும். பாவக்காய் வந்து நல்லா வதக்கிட்டேன். வதக்கும் போதே பாதி வெந்துருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு மரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா பரட்டிடலாம். சரி, அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாவுமே சாப்பிடலாம். தாளிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நான் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அழகா வேக வச்சு வச்சுட்டேன். சோ இப்போ வந்து எண்ணெய் கடுகு போட்டு அழகா தாளிச்சு சூப்பரா சாப்பிடலாம். டான்ஸ் ஆடணுமா? சொல்லி டான்ஸ் ஆடுறது நீ ஆடணுமா? பாப்பா ஆடுறதால அப்பா ஆட முடியா? ஜெஷிதா நீ டான்ஸ் ஆடு. அப்பா பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பா நான் மோள அடிக்கிறேன், நீ டான்ஸ் ஆடுன்றாரு. இவரு ஆடுறாரு இப்ப டான்ஸ். அந்த பெட் டான்ஸ், பெட்ஷீட் பொண்ணு ஆடுமே. அது பாட்டு ஏதோ வருமே, டமக் டமக்கு, அதான் அந்த டான்ஸ் அவர் ஆடுறாரு. இங்க நான் சமைச்சிட்டு இருக்கேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கிறப்ப நீ ஆடு பண்றாரு இவரு. மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ண போறேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதான் பூண்டு, முக்கியமான ஃபிளேவரே பூண்டு தான். பூண்டு வந்து தோலோட அப்படியே பொடியா தட்டி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். நம்ம இதுல மிளகாய் தூள் சேர்த்தும் பண்ணலாம், மிளகாய் தூள் சேர்க்காமே பண்ணலாம். மிளகாய் தூள் சேர்க்கறோம்னா காஞ்ச மிளகாய் போட தேவை. நான் வந்து மிளகாய் தூள் போட போடல, அதனால காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். டமால் 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 வெடிக்குதே. அந்த பூண்டோட ஃப்ளேவர், பச்சை ஃப்ளேவர் வந்து போகணும். அதனால எண்ணெயில போட்டு வறுக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம
வேக வச்சிருக்க கிழங்கு இருக்குல்ல சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். கிழங்கு வந்து நல்லா குழைய வேக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு நெத்து பதமா இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். இல்லைன்னா புட்டு மாதிரி அப்படியே ஆகிடும். இது மாதிரி வந்து கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரெசிபி. நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றது. இதை சாம்பாருக்கு நம்ம சைடிஷாக வைக்கிறோம்னா மிளகாத்தூள் போட்டு பண்ணணும். இப்போ நம்ம கிண்டுறோம்ல, இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஏன்னா சாம்பார் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரக்குழம்பு வந்து ஏற்கனவே காரமாக எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் வந்து பிளெயினாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதனால தான் மிளகாத்தூள் போடாத செய்கிறேன். 2 விதமும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பாவக்காய் குழம்பு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? முடிஞ்சுட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்துடலாம். வேற டேஸ்ட் பேபி மரவள்ளிக்கிழங்கு சூப்பரா இருக்கா? சாப்பாடு எனக்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிட பிடிக்காது. ஆனா வெறுமனே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க, அதுக்குள்ளே பாதி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிடுறதுக்கு நல்லா வெந்திருக்கா. அந்த கடுகு மஞ்சள் பொடி அந்த ஃபிளேவரே வாசனையே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பூண்டு போட்டு செய்யணும், அப்பதான் நல்லா இருக்குமே. பூண்டோட ஃபிளேவர். ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நம்ம வந்து பாவக்காய் குழம்பு மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். லஞ்சுக்குமே இதுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சமைக்க போறது கிடையாது. ஏன்னா வந்து நாளைக்கு ஆயுத பூஜை வருது இல்ல, வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணணும். நிறைய அந்த ஜன்னல்லாம் வந்து கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஜன்னல் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கிளீன் பண்ணணும்ல. பொங்கல் ஒண்ணு, ஆயுத பூஜை ஒண்ணு. ஸோ அதனால அதெல்லாம் கிளீன் பண்ணணும். ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துடைக்கணும். நிறைய வேலை இருக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு முன்னாடிலாம் பிடிக்காது பேபி. இந்த பொங்கல் இந்த ஆயுத பூஜை வந்து அந்த கிளீன் பண்ற வேலை செய்யணும்ல, அதுக்காக பிடிக்காது. எங்க அம்மா எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருவாங்க மேல, ஃபேன்லாம் கிளீன் பண்ண சொல்லி 2 ஃபேன் கிளீன் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த அங்க வீட்டுல வந்து உலக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. உலக்க, அருவா, மம்முட்டி, கலக்கட்டு, ஜல்லடை, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவணும். தவளை எல்லாத்தையும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் வச்சிட மாட்டாங்களா, ஓடி போயிடலான்னு தோணும். இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சு சாமி படைப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டை கிளீன் பண்ணோம். ஆமா, வீட்லாம் கிளீன் பண்ணிட்டு பாப்பா சைக்கிள் கிளீன் பண்ணணுமா? உன்னோட சைக்கிள் கார்லாம் கிளீன் பண்ணோம். போன வருஷத்தோட கார்லாம் வந்து கிளீன் பண்ணி ரோட்ல ஓட்டணும்ல. ஆமா, எல்லாமே கிளீன் பண்ணணும். வண்டிலாம் கிளீன் பண்ணணும்ல. எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும். சோ இன்னைக்கு கொஞ்சம் பாதி வேலை. சரிம்மா, சைக்கிள் கிளீன் பண்ண நீ தான் சைக்கிள் கிளீன் பண்ண. ஓகே, உன் சைக்கிள் உன்னோட கார் வந்து நீ கிளீன் பண்ணுவான். இங்க பாரு, நம்ம நாளைக்கு என்னென்ன வேலை இருக்கு. இன்னைக்கே வாட்டர் சர்வீஸ் விட்டு எடுத்துதான் கார், 2 பைக் இருக்குது. அப்புறம் ஜெயசிதா வண்டி, இந்த வண்டி சொல்லிட்டு வீடு, ஃபேன் எல்லாமே துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிள் ஓட்ட போறியா? சரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடுலாம் எல்லாரும் கிளீன் பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா, பாய்.